அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாழை மடல். தாழை விழுதிலிருந்து நம்ம நிறைய மருந்துகள் தயாரிக்கும். அது மாதிரி தாழம்பூ பார்த்திங்கன்னா அதிகமான மகத்துவம் கொண்டது. தாழம்பூ தலையில் வச்சாலே ரொம்ப விசேஷம். அதுலேயும் அதோடைய இந்த பூவில் உள்ள மகரந்தம் எடுத்து அந்த ஆண்களுக்கு லேபன மருந்தாகவும் பயன்படும். இந்த தாழம் விழுது நம்ம எடுத்து தைலத்துக்கும் பயன்படுது, உள்ளே சாப்பிடுறது முறைக்கும் பயன்படுது. இதுலேயே சிகப்பு தாழம்பூ, வெள்ளை தாழம்பூ இருக்குது. இந்த தாழம்பூ உங்களுக்கு பூக்கும், ஆனால் காய் வைக்காது. வெள்ளை தாழம்பூ பூக்கும், மனம் இருக்காது. ஆனால் இந்த வாழைக்காய் எப்படி காய்ச்சி விட்டு வருதோ அதை மாதிரி கொலை மாதிரி போட்டு காய் வைக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்னா பாபநாசம் ஐந்தருவிக்கு பக்கத்தில் இருக்குது அந்த தாழை. அது வெள்ளை தாழம்பூ. அந்த தாழம்பூ ரொம்ப ரொம்ப மகத்துவம் அது எல்லாருக்கும் அதை பற்றி தெரியாது. அது மட்டும்தான் காய் காய்க்கும். இந்த தாழை காய் காய்க்காது. இந்த தாழையோடைய விழுது பார்த்துக்கங்க. இது பெருசு. இதோடைய நாங்கள் தண்டு பகுதி. இது தாழையோடைய தண்டு பகுதி. இந்த தண்டை நாங்கள் என்ன செய்வோம்னா, எங்கள் அப்பா பணியாருங்காலத்தில் இப்போ நடைமுறையில் இருக்குது. இந்த தாழை முண்டு அப்படிம்பாங்க. இதை வெட்டி, அதாவது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு பனையருங்க அந்த அருவாள் பார்த்திங்களா, பாலை அருவாள்னு சொல்லுவோம். அந்த அருவாளை இதில் வச்சு நம்ம தீட்டும்போது அந்த பாலை அருவா ரொம்ப கூர்மையாக இருக்கும். இதிலேருந்து தீட்டின அருவாளை நம்ம பனை ஏறி அந்த பாலையை சீவுவாங்க பதினி வர்றதுக்கு. அந்த பதினி பார்த்திங்கன்னா, அந்த பதினி அதிகமாக உறைஞ்சியும் ரொம்ப கூர்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த தாழை முண்டு பனையிறவங்களுக்கு ரொம்ப பயன்படும். இன்றைக்கி நிறையா பனையர்கள் நிறையா வச்சுருக்காங்க. நாங்களும் இதை பயன்படுத்தியிருக்கோம். அந்த முண்டு பார்த்திங்கன்னா இப்போயும் இந்த நாங்கள் காட்டில் வச்சுருக்கிற முண்டில் இந்த தாழை முண்டு நாங்கள் பயன்படுத்திட்டு தான் வரோம். அந்த பார்வாழை தீட்டுறதுக்கு அவ்வளோ கூர்மையாக தீட்டும். ரெண்டாவது எத்தனையோ இதில் தீட்டினாலுமே இதிலேருந்து தீட்டி அதில் அந்த பாலை சீவும்போது பதினியும் நல்லா ஊறும். அப்படி மகத்துவம் வாங்கியது இந்த தாழை. இந்த தாழை விழுது பார்த்துக்கங்க. இந்த கொடியாக உள்ளே இருக்குது. இது தண்ணிக்குள்ளே சாஞ்சிருக்கிறதுனால அதனுடைய வேர் சிறுசாக இருக்குது. இது விழுதுன்னு பேர். இது முன்காலத்திலேயே சித்தர்கள் நூல்கள் அப்புறமே, அதாவது பிறந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் இந்த தாழம் விழுது அரைச்சி அந்த அமிர்த பால்லையே நம்ம அதை கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளைக்கு வாழ்நாள் முழுதும் அம்மை சம்மந்தப்பட்ட நோய் வராதுன்னு கணக்கு. அதாவது அவ்வளவு உடம்புல எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்ட அம்மை நோய்ங்கிறது ஒரு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய். அந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்டது வரவிடாமல் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த தாழை விழுதுக்கு உண்டு. தாழை விழுது இது தாழை மடலை பார்த்துக்கங்க. பூரா முள்ளுமுள்ளாக இருக்கும். எங்கள் பகுதியில் இங்கே நிறையா தாழை விழுது இருக்குது. இதில் இன்னும் தாழையில் நிறையா வீடியோலாம் போட வேண்டியிருக்கு. நம்மளுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. நிறைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மருத்துவத்தை பற்றி நம்ம போட்டுகிட்டே வரோம். நன்றி, வணக்கம்.